அக்கினிமயமான நாவுகளை பற்றிய தியானம். நாள் 42. ஊழியம் செய்ய அதிகாரம். ஆதி திருச்சபையின் காலத்தில் சீஷர்கள் எல்லா பகுதிகளிலும் இக்கட்டுக்கு உள்ளாயினர். அன்றாட வாழ்வின் விஷயங்களை கூட கவனிக்க முடியவில்லை. மேலும் பலர் தங்கள் விதவைகள் புறக்கணிக்கப்பட்டதை பற்றி புகார் கூறினர். ஆகவே சீஷர்கள் ஒரு திட்டத்தை தீர்மானித்தனர். இந்த வேலையை செய்ய 7 பேரை தேர்ந்தெடுப்பது. அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிறைந்த மனிதர்கள். எந்த வகையான வேலையை செய்தாலும், அது எவ்வளவு இழிவானதாக இருந்தாலும், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். தேவாலயம் ஒரு பரிசுத்த ஆவியான சபையாக இருக்க வேண்டும். சாதாரண காரியங்கள் கூட தேவனுக்கு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதே சபையின் திட்டம். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையில் எந்த நிறுத்தமும் இல்லை. இழிவு, அவமானம் மற்றும் மரணத்தின் இடமான சிலுவையில் இருந்து நாம் தொடங்குகிறோம். அந்த மரணம் உயிர்த்தெழுதல் வாழ்வின் வல்லமையை கொண்டு வருகிறது. மேலும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நாம் மகிமையின் மேல் மகிமைக்கு செல்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை உடையது. நம்மில் எப்பொழுதும் பரிசுத்தம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவனின் பிரசன்னம் மற்றும் வல்லமை உலகம் அதை அறியும் வகையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். சபைக்கு தெய்வீக அபிஷேகம் தேவைப்படுகிறது. அலை பாயும் போதும் மக்களுக்கு தெரியும், அது எப்பொழுது குறைகிறது என்பதும் அவர்களுக்கு தெரியும். பந்தி விசாரிக்கும் பதவிக்கு 7 பேர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த 7 பேரும் சுறுசுறுப்பான சேவைக்கு தயாராக இருந்தவர்கள் என்பதை சீஷர்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர்களை தேர்ந்தெடுத்தனர். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை திரளான ஜனங்களுக்கு பிரியமாய் இருந்தது. விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்த ஸ்தேவானையும் பிலிப்பையும் தேர்ந்தெடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். நிச்சயமாக இன்னும் 5 பேர் பட்டியலிடப்பட்டனர். ஆனால் ஸ்தேவானும் பிலிப்பும் வேதாகமத்தில் மிக முக்கியமாக தனித்து நிற்கிறார்கள். பிலிப்பு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார். அவர் எங்கெங்கு சென்றாரோ அங்கெல்லாம் ஒரு எழுப்புதல் நடந்தது. ஸ்தேவான் தேவனுடைய வல்லமையால் நிரம்பிய ஒரு மனிதராக இருந்தார். மற்றும் சீஷர்களின் மத்தியில் ஸ்தேவான் பந்தி விசாரணை செய்வது சரியாக இருந்திருந்தாலும் தேவன் ஸ்தேவானுக்கென்று ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருந்தார். ஸ்தேவான் பெற்ற அக்கினி மற்றும் வல்லமை ஞானஸ்தானம் மற்றும் தெய்வீக அபிஷேகம் அவரது வாழ்க்கையின் உச்சகட்டத்தை அடையும் வரை, அதாவது அவர் திறந்த வானத்தை பார்க்கும் வரை அவரை கொண்டு சென்றது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்ற உண்மையை நாம் எப்பொழுதும் செயல்பாட்டில் காணலாம். இங்கே நமக்கு அத்தகைய உதாரணம் உள்ளது. கிறிஸ்துவின் சிந்தை மற்றும் தேவனுடைய ஆழம் மற்றும் உயரம் ஆகியவற்றை பற்றி அசாதாரண வெளிப்பாட்டை கொண்டிருந்த பந்தி விசாரணை ஊழியம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனது அனுபவத்தில் எந்த இடைநிறுத்தமும் இல்லாமல் ஒரு பாய்ச்சலுடன் முன்னேறி செல்கிறான். ஒரு சாதாரண மனித வாழ்க்கை தளத்திற்கு மேலாக வாழ தேவன் நமக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் பாக்கியம் அளித்துள்ளார். சாதாரணமாக இருக்க விரும்புவோர் மற்றும் ஒரு தாழ்வான தளத்தில் வாழ விரும்புவோர் அவ்வாறு செய்யலாம். ஸ்தேவான் மற்றும் அப்போஸ்தலர்களின் கட்டளையின்படி இருந்த அதே அபிஷேகம், அதே வைராக்கியம், அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை நம் கட்டளையில் உள்ளது. ஆபிரகாமுக்கு இருந்த, எலியாவுக்கும் இருந்த அதே தேவன் நமக்கு இருக்கிறார். மேலும் நாம் எந்த வரத்திலும் கிருபையிலும் குறைவுபட தேவையில்லை. நாம் வரங்களை நிரந்தரமாக வைத்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் பரிசுத்த ஆவி மற்றும் தெய்வீக அபிஷேகம் நிறைந்தவர்களாக இருப்பதால் பரிசுத்த ஆவியின் ஒவ்வொரு வரத்தையும் தேவன் நம் மூலம் வெளிப்படுத்துவது சாத்தியமாகும். ஏற்கனவே கூறியது போல நாம் வரங்களை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் என்று இதன் மூலம் அர்த்தப்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த சாதாரண மனிதரான ஸ்தேவான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் வல்லமை அடைந்தார்.
இப்பொழுது அவர் அப்போஸ்தலர்கள் மத்தியில் ஸ்தேவானும் பல வழிகளில் உயர்ந்தவராக இருக்கிறார். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்து ஜனங்களுக்குள்ளே பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தான். நாம் தேவனுக்குள் ஆழமாக செல்லும்போது அவர் நம் புரிதலை விரிவுபடுத்துகிறார். மேலும் ஒரு பரந்த திறந்த கதவை நமக்கு முன்பு வைக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்புவதற்கும் பரிசுத்த ஆவியின் சிந்தையை புரிந்து கொள்வதற்கும் நாம் விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனை காணக்கூடிய வெண்மையும் தூய்மையுமான ஒரு உள்ளான இடம் உள்ளது. ஸ்தேவான் நம்மை போலவே ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான். ஆனால் தேவன் அவன் மேல் அசைவாடக்கூடிய இடத்தில் அவன் இருந்தான். எனவே அவனுக்கு முன்னால் இருந்த எல்லாவற்றையும் அவனால் அசைக்க முடிந்தது. அவனுடைய பயணம் மிகவும் தாழ்வான இடத்தில் தொடங்கி மேன்மையின் சுடரில் முடிந்தது. ஆமென்.